शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. அருணப்பிரஷ்னம் தைத்திரி ஆரண்யகத்துல இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அருணப்பிரஷ்னம் அப்படின்னா சூரிய நமஸ்கார மந்திரங்கள் அப்படின்னு. இது எங்க விநியோகம் அப்படின்னு பார்த்தாங்க, ஆருணகேதுக்க சயனத்துல வரக்கூடிய மந்திரங்கள் இவைகள். அது கர்மிட்டமாக இருக்கக்கூடியவர்கள் ஃபாலோ பண்றது அதே எடுத்துக்க. அதை தவிர இதுக்கு உபாசனா, எப்படி ருத்ரமானது சில யாகங்களுக்கு பயன்பட்ட போதிலும் நம்ம அந்த ஸ்ரீருத்தனை உபாசனைக்காக வைத்துக்கொண்டு சிவ உபாசனைக்கு சிறந்ததாக வைத்துக்கொண்டு, அதே மாதிரி சூரிய உபாசனைக்கு சூரிய நமஸ்கார ரூபமாக இதை வைத்துக் கொண்டிருக்கோம். இதுல 13 அத்தியாயங்கள் நம்ம பார்த்தாச்சு. இப்போ 14வது அத்தியாயம் பார்க்கணும். யோ அசௌ தபுன்ன தேதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாயாதேதி மாமே பிரஜாயாமா பசூனா மாம பிராணாநாதோ யோதகாஹ அசவ்யோஸ்தமேதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதாயாஸ்தமேதி மாமே பிரஜாயா மா பசூனா மாம பிராணாநாதாயாஸ்தங்காஹ அசவ்ய ஆபூர்யதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணேராபூர்யதி மாமே பிரஜாயா மா பசூனா மாம பிராணேராபூரிஷ்டாஹ असव्यो अपक्षीयति स सर्वेषां भूतानां प्राणैरपक्षीयति मामे प्रजायामा पशूना मम प्राणैरपेक्षेष्टाः अमूनि नक्षत्राणि सर्वेषां भूतानां प्राणैरपप्रसर्पन्ति चोत्सर्पन्ति च मामे प्रजायामा पशूना मम प्राणैरपप्रसृपतमोत्सृपत इमे मासाश्च अर्धमासाश्च सर्वेषां भूतानां प्राणैरपप्रसर्पन्ति चोत्सर्पन्ति च मामे प्रजायामा पशूनां मम प्राणैरपप्रसृपतमोत्सृपत इमे ऋतवः सर्वेषां भूतानां प्राणैरपप्रसर्पन्ति चोत्सर्पन्ति च मामे प्रजायामा पशूनां मम प्राणैरपप्रसृपतमोत्सृपत अयगुं संवत्सरः सर्वेषां भूतानां प्राणैरपप्रसर्पति चोत्सर्पति च मामे प्रजायामा पशूनां मम प्राणैरपप्रसृपतमोत्सृप इदमहः सर्वेषां भूतानां प्राणैरपसर्पति चोत्सर्पति च मामे प्रजायामा पशूनां मम प्राणैरपप्रसृपमोत्सृप यगुं रात्रिः सर्वेषां भूतानां प्राणैरपप्रसर्पति चोत्सर्पति च मामे प्रजायामा पशूनां मम प्राणैरपप्रसृपतमोत्सृपत ओं भूर्भुवः स्वः एतद्वोमिथुनं मानोमिथुनवगुं रीड्वम्. श्री छायासुवर्चलाम्बा समेत सूर्य नारायण स्वामिने नमः. ओं नमो नारायणाय. நம்ம காதுக்கு ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு அனுவாகம். இதுல ஒரு விசேஷம் ஒண்ணு சாயன பாஷ்யத்துல சொல்றார். இந்த அனுவாகம் 14வது ஆகத்துல இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மந்திரமானது யாகத்துல எங்கேயும் விநியோகம் செய்வதாக காணப்படவில்லையே அப்படின்றார். யோ அசௌ இதி அனுவாகஸ்ய விநியோகா அதர்ஷனாத். இந்த யோ அசௌத புண்ண தேதி சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதயோதி அப்படின்னு சொல்ற இந்த ரிக்கானது எங்கேயும் விநியோகத்துல இருக்க மாதிரி தெரியல சார். அதனால இப்ப என்ன, இதுல இருக்கக்கூடிய அடையாளங்களை வைத்துக் கொண்டுதான் வேதங்களை சொல்லணும். ஸ்ருதி எங்க எங்க அது பண்ணோம். அதுக்கு அடுத்த அடையாளம் என்ன, லிங்கத்தை வச்சுட்டு பண்ணணும் மீமாம்சா நியாயம். இப்ப லிங்கத்தை அடையாளமா வச்சு லிங்கானுசாரேன ஆயுஷ்காமஹா ஏதேன அனுவாக்கேன, யாருக்கு தீர்காயுஷா வாழணும் அப்படின்னு ஆயுஷ்காமனா இருக்கக்கூடியவர்கள், நம்ம நல்லா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் இந்த உலகத்துல வாழற வரைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இதை ஆதித்ய பிரார்த்தனா ரூபமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகையினால இது பியூர் பிரார்த்தனா ரூபமாக இருக்கு. நமக்கு நல்லது நடக்கும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனா ரூபமாக அமைஞ்சிருக்கு இந்த 14வது அத்தியாயம். 15வது அத்தியாயம் அப்படிதான், 16 அப்படிதான்.
யோ அசௌ தப்புன்ன தேதி அப்படின்னாரு. யஹா அசௌ தபன்னு உதேதி. யஹா யார் ஒருவர், அசௌ அசௌனா நாம நேரில் பார்க்கிறவர், பிரத்யட்சமாக நாம பார்க்கக்கூடியவர், தபன்னு தபித்து கொண்டு காலையில உதிக்கிறாரோ, யார் ஒருவர் தபித்து கொண்டு காலையில உதிக்கிறாரோ, யோ அசௌ தபன்னு உதேதி சர்வேஷாம் பூதானாம் பிராணான் ஆதாய உதேதி. பாருங்க ஒரு பிரச்சனை. ஆஹா அந்த சூரியனானவன் யார் ஒருவர் காத்தால காணப்படுகிற நம்ம நேரில் பார்க்கப்படக்கூடிய அவர் என்ன பண்றார், தாபத்தை கொடுத்து வெப்பத்தை கொடுத்து காலையில கிழக்கு திசையில உதயமாகிறார். அவர் என்ன பண்றார், உதயமாயி அப்படி பரவறார். பரவும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சர்வேஷாம் பூதானாம் பிராணானாதாய, எல்லா பிராணிகளுடைய பிராணனையும் அவர் வாங்கி கொண்டு ஆதாய ஸ்வீகிருத்திய உதேதி, எல்லாத்தையும் எடுத்துன்னு போறார். என்ன அர்த்தத்துல எப்படி சொல்றார் அப்படின்னு பார்க்கணும். சூரியனானது உதயம் அடைந்து விட்டதுன்னா என்ன ஆச்சு, முன்தினமானது முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். சூரியன் காத்தால தினமணி வந்துட்டுன்னு வச்சுங்க, தினகரன் வந்துட்டார் அப்படின்னு சொன்னான்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரிய பகவான் வந்துட்டாருனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில நேத்தியோட ஒரு தினமானச்சு போயிடுத்து அப்படின்னு அர்த்தம். ஒரு தினமானது போயிடுது அப்படின்னு அர்த்தம். இப்போ புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன ஆச்சு, உங்களுடைய ஜீவன காலத்துல ஒண்ணு குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ஒரு ஜீவன காலத்துல ஒரு குறவை வந்துட்டோ இல்லையோ, அதனால பிராணிகளினுடைய பிராணனை அவர் வாங்கி கொண்டு உதயமாகுவதாக இங்க நம்ம கருதுறது. பிராணனுடைய ஜீவன காலத்தை ஜீவன காலத்தினுடைய ஒரு குறை ஏற்பட்டதாக சூரியன் பிராணிகளின் பிராணனை வாங்கி கொண்டு உதயமாகிறார் அப்படின்ற அர்த்தத்துல சகா அந்த சூரியன் என்ன பண்றார், காத்தால வரும்போது சர்வேஷாம் பூதானாம் எல்லாருடைய பிராணனையும் ஒரு நாள் குறைச்சி எடுத்துட்டு போயிடுறார் அப்படின்னு அர்த்தம். ஆனா இதை பார்த்த உடனே இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு இப்ப என்ன பண்றான், வைதீகமா இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சீக்கிரம் தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதனால நம்ம பிரார்த்தனை பண்றோம். அப்படி எல்லாம் பண்ணத மா மே பிரஜாயா மா பசூனாம் அப்படின்னு தஸ்மாத் இல்லையா. ஆகையினால காத்தால எடுத்துன்னு போறார். அதனால அவர் என்ன பண்றார், மா மம பிராணானாதாய உதகாஹ, இந்த மாதிரி சூரியனே ஆனால் நான் உங்களை இப்படி பிரார்த்திக்கிறேன், மா மே பிரஜாயா மா பசூனாம், என்னுடைய பிள்ளை பேரன் இல்லையா பிரஜைகள் பிராணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிடாதீங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு என்ன பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா, என்ன ஆயுஷ் வேதோக்தமான ஆயுஷ் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அது வரைக்கும் நான் வாழணும், அதை அல்பமாக குறைச்சிடாதீங்க, அகாலத்துல போகாத மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு அபமிருத்யுன்ற ஒரு தோஷம் இல்லாமல், அகால மிருத்யுன்ற ஒரு தோஷம் வராமல் வேதம் கொடுத்த பிரம்மா தலையில எழுதினதை பூர்வமா அழகா வாழ்ந்துட்டு போகணும், சௌக்கியமாக வாழணும் என்று மனசுல வைத்துக் கொண்டு மா மா மே மா பிரஜாஹா அப்படின்னா மா கா அப்படின்னு அர்த்தம். மாகானா மா குரு, மா குரு அப்படின்னா எடுத்தோம்னா என்னுடைய பிரஜையா என்னுடைய பேரன் பிள்ளை இல்ல பிராணன் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க போகாதீங்க. அது மட்டும் இல்லாம மா பசுனாம், எங்காத்துல இருக்கக்கூடிய பசு குதிரைன்னு நாலு கால் பிராணிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுங்களுக்கும் என் கூட இருக்கிறதுனால இல்லையா நான் உங்களை பிரார்த்தனை பண்ற வைதீகமாக நான் பண்ணுகின்ற பிரார்த்தனையினால அவர்களுக்கும் அந்த நிலை வரக்கூடாது. நானும் எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் என்னோட சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும் இல்லையா அகால மிருத்யு இல்லாமல் சௌக்கியமாக இருக்க வேண்டும். மா மம பிராணானாதாய உதகாக, அதை எடுத்துக்கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னாரு. என்ன அப்போ பிராணான் ஆதாய அப்படின்னா என்னதான், பிராணாத் அவர் பாஷ்யத்துல இருந்தா ஆயுக்ஷயா அபகரணா பவதி பிராணஹா, ஆயுஷ் நம்மளுடைய ஆயுவானது க்ஷயமாக ஆகிறது, அப்படி பண்ணக்கூடியது அபகரணமாக இருக்கு, அது ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பிராணனை
உதயம் என்னுடைய பிராணன்களை எல்லாம் என்னையும் என்னை சேர்ந்தவனுடைய பிராணை எடுத்துக்கொண்டு உதயம் அடைய வேண்டாம். அப்படின்னா என்னுடைய பிராணனை கிரகித்து கொண்டு போகாதீங்க. சூரியனே, உதயாஸ்தமனங்கள் மூலமாக என்னுடைய ஆயுள் குறையிறது அண்ணா. ஆனாலும் நீங்க என்ன பண்ண, எனக்கு அபமிருத்யு அகால மிருத்யுவை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். யோ அசௌ தபுன்ன தேதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதயோ உதேதி மாமே பிரஜாயா மா பசூனா மாமம பிராணாநாதாய உதகாக, என்னுடைய பிராணனை எடுத்துக்கொண்டு உதகாக போகமா, உதகாக போகாதீங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். அடுத்தது அசௌ யோஸ்தமேதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதாயாமஸ்தமேதி மாமே பிரஜாயாமா பசூனா மாமம பிராணாதாயா அஸ்தங்காஹ. அதே போன தடவை சொன்னதுதான். அசௌ யஹா அஸ்தமேதி, பிரத்யட்சமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அவர் யார் ஒருவர், அவர் என்ன பண்றார், தப்பித்து கொண்டு அவர் அஸ்தமனமாகிறார். யோ அசௌ அஸ்தம் ஏதி, அஸ்தமனத்தை அடைகிறாரோ அவர் என்ன பண்றார், சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதாய அஸ்தமேதி, அவர் என்ன பண்றார், அன்னைக்கு ஒரு நாளை வாழ விட்டுட்டு அந்த கணக்கையும் முடிக்கிறதுக்காக அந்த அஸ்தமிக்கிறதுக்கு வரார். அவர் எல்லா பிராணிகளையும் பிராணனையும் எடுத்துக்கொண்டு அஸ்தமிக்கிறார். ஐயோன்னு பார்த்து அவரை பார்த்து வேண்டாம். மாமே பிரஜாயா மா பசூனாம், என்னுடைய பிரஜை பசு நான் இல்லையா, மாமம பிராணாநாதாய அஸ்தங்காக உதக, அந்த இடத்துல என்ன பண்ணார், உதகாக அஸ்தங்காக அப்படின்னு அஸ்தமித்து எடுத்துக்கொண்டு போகாதீங்கள் அப்படின்ற அர்த்தம் இல்லையா. கிரகித்து கொண்டு உதயமடைய வேண்டாம், கிரகித்து கொண்டு அஸ்தமடைய வேண்டாம் அப்படின்னு வேண்டாம். அசௌ யோ அஸ்தமேதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதாயோ அஸ்தமேதி மாமே பிரஜாயா மா பசூனாம் மாம பிராணாநாதாய அஸ்தங்காஹ அப்படின்னார். அடுத்தது அசௌ யஹ ஆபூர்யதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணைராபூர்யதி மாமே பிரஜாயா மா பசூனாம் மாமம பிராணைராபூர்யிஷ்டாஹ. அசௌ யஹ ஆபூர்யதி ரஸ்மிபிஹி ஆபூர்யதி. அசௌ அசௌ அப்படின்னு சொன்னா பிரத்யட்சமாக நான் காணக்கூடிய, நேரில் காணக்கூடிய இந்த சூரிய பகவானவன், சஹா அவருடைய ரஷ்மிகள் எப்படி ஆறுது, காத்தால எழுந்த உடனே அப்படியே அந்த கிரணங்கள் உலகம் முழுக்க அப்படியே பிரபஞ்சம் முழுக்க ஒளியை அவர் பரப்புகிறார் இல்லையா. ஆபூரியதி, உலகம் முழுக்க அந்த இருட்டை எடுத்துட்டு அவர் அப்படியே பூரணம் பண்றாரு. அந்த வெளிச்சத்தினால இந்த உலகத்தையே பூரணம் பண்றாரு. அப்படிப்பட்ட அவர் சஹா சர்வேஷாம் பூதானாம் பிராணைராபூர்யதி, இவர் எல்லா பிராணிகளுடைய பிராணனையும் நிறைவாக ஆக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவரு எல்லார் மேலையும் படுறது, அந்த சூரியனுடைய இம்பாக்ட் ஆனது வருகிறது, கிரகங்கள் அப்படி வரும் பொழுது இல்லையா, எல்லா இடத்தையும் நிறைவு பெற்று அவர் எல்லாத்தையும் அந்த பவர்ல எடுத்துட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது. அதனால மா மே பிரஜையா ஆயுஹூச்சியத்தே அப்படின்ற அர்த்தத்துலதான் இங்கேயும் மா மே பிரஜாஹா மா பசூனாம், என்னுடைய பிரஜைகளையோ என்னுடைய பிள்ளை பாரங்களையோ பசுவையோ மம பிராணைஹி ஆபூரிஷ்டாக, இப்படிப்பட்ட பிராணங்களை நிறைவு பெறும் மாதிரி அப்படி ஆபூரியத்தின்றதை எப்படி அர்த்தம் பண்றாங்க, பூரணம் பண்ணிடாதீங்க, முடிவுக்கு கொண்டு வராதீங்கன்ற அர்த்தத்துல ஆபூரியத்தி, முடிவுக்கு, அதாவது என்னுடைய ஆயுளை குறைப்பதாக ஆக வேண்டாம் அப்படின்றத இங்கேயும் குறைப்பதாக ஆக வேண்டாம், என்னுடைய ஆயுஷை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நமக்கு சாஸ்திரத்துக்கு நமக்கு நல்லா தெரியும் வேதாந்தத்துல இல்லையா, எல்லாருக்கும் எழுதி போட்டு பிராரப்த கர்மவசத்தினால வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதை நம்ம என்ன பண்ண, பிரார்த்தனையின் மூலமாக அதை நல்ல வாழ்வாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற அர்த்தம். அசௌயோ ஆபூர்யதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணைராபூர்யதி மாமே பிரஜாயா மா பசூனா மாமம பிராணைராபூரிஷ்டாஹ அப்படின்னு யதா பூர்வவத்து அப்படின்னு போட்டார். சாயனர் பாஷ்யம் எழுதும்போது முன்னாடி என்ன அர்த்தம் பண்ணேன்னா அதே அர்த்தம் தான் இதுக்கும் அப்படின்னாரு. அசௌ अपक्षीयति स सर्वेषां भूतानां प्राणैरपक्षीयति मामे प्रजाया मा पशूनां मा मम प्राणैर
அபேக்ஷேஷ்டாः அசௌ யோ அபக்ஷீயத்தை நேரில் காணுகின்ற இந்த சூரியனானவன் காத்தால கிரகணங்கள்னால ஆபூரியத்தி எல்லாத்தையும் பூரணம் பண்ணார், நிறைவு பெற செய்தார். இப்ப என்ன பண்றார்? குறைபட செய்கிறாரு. இதுவும் தானே டேஞ்சரு இல்லையா? இந்த சூரியனானவன் மாலையில என்ன பண்றாரு? சர்வேஷாம் பூதானாம் பிராணை அபக்ஷீயதி. இந்த மாலையில அவருடைய கரணங்கள்லாம் குறைவு அடைகின்றன. அதனால எல்லாருடைய பிராணிகளுக்கும் குறைவு பெறுவதற்கான சான்சஸ் ஆர் பிரைட். ஆகையினால அதுல இருந்து காப்பாற்றி கொள்வதற்காக என்ன ரஷ்மிபிஹி க்ஷீயதே, என்ன க்ஷீணோ பவதி க்ஷீணஹா பவதி, ஐயோ க்ஷீணமா ஆயிடுறதே அப்படின்னு சொல்லி இவன் பயந்துகிட்டு பிரார்த்தனை பண்றான். மே பிரஜாயா பசுனாம் மா மா, தயவு செய்து என்னுடைய பிரஜை பசு இவைகளை எல்லாம் குறைவே அடைய வேண்டாம். மா மம பிராணேர் அபேக்ஷிஷ்டாக, என்னையும் நான் என்னுடைய பிரஜை பசு இவங்களுடைய பிராணங்கள்லாம் குறைவே அடைய வேண்டாம் அப்படின்னு யதா பூர்வவத்து முன்னாடி என்ன சொன்னோமோ அதேதான் இந்த 4 மந்திரத்துக்கு அர்த்தம். இப்ப 5வது மந்திரம். அமூனி நக்ஷத்ராணி சர்வேஷாம் பூதானாம் பிராணைரபப்ரசர்பந்தி ச உத்சர்பந்தி ச மாமே பிரஜாயா மா பசூனாம் மா மம பிராணைரபப்ரஸ்ருபதமோத்ஸ்ருபத. அமூனி நட்சத்திரம், அமூனி ஆகாஷே, நாம டெய்லி காணுகிறோம். இந்த ஆகாசத்துல சஞ்சரிக்கக்கூடியவர்கள் யாரு? இதுவரைக்கும் சூரியனை சொன்னோம். இப்ப நட்சத்திராணி, காணப்படுகின்ற நட்சத்திரங்கள். எப்படி அந்த நட்சத்திரங்கள்லாம் காத்தால சூரியன் வந்த உடனே காணாம போயிருது, ராத்திரி வருது இல்லையா? இப்படி இந்த நட்சத்திரங்கள்லாம் சர்வேஷாம் பூதானாம் பிராணேரபப்ரசர்பந்தி இல்லையா? அஸ்தமனம் ஆகும் பொழுது நம்மளுடைய பிராணனையும் அந்த கணக்கையும் எடுத்துன்னு போறது. சந்திரனே ஒரு கிரகம், சூரியன் ஒரு கிரகம், நிறைய நட்சத்திரங்கள் கிரகங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த பவர் இருக்கு. இதெல்லாம் சஞ்சரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நட்சத்திரங்கள்லாம் பிராணிகளுடைய பிராணனோட அஸ்தமனம் ஆயிடுறது. அபப்பிரசர்பந்தினா அஸ்தமனம் ஆகிறது அப்படின்னா, உத்சர்பந்தி அப்படின்னாக்க உதயம் ஆகிறது அப்படின்னா, இப்படி பிராணனோட அது அஸ்தமனமானது உதயமாகிறது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும்பா. அதனால ஹே நட்சத்திர அபிமான தேவதா, ஹே நட்சத்திரத்துக்கு அபிமான தேவதைகள்லாம் இருக்கீங்களா? ஒரு நட்சத்திரத்துக்கும் எத்தனை தேவதைகள் அபிமான தேவதைகள்லாம் இருக்கு. நமக்கு நட்சத்திர சூக்தங்கள் இல்லையா, நம்ம உதக சாந்தி அதெல்லாம் எதுக்காக பண்றோம்னுடைய சிக்னிபிகன்ஸ் உங்களுக்கு இப்பதான் புரியும். அதுல அந்த நட்சத்திர தேவதைகளுக்கெல்லாம் அவ்வளவு பவர் இருக்கு. அதனால அந்தந்த நட்சத்திரத்தை சொல்லி அவளுக்கெல்லாம் ஹோமம் பண்ணி ஆயுஷ் ஹோமம்லாம் பண்ணும் பொழுது நட்சத்திர சூக்தங்கள்லாம் பண்ணி இல்லையா, சசியத்தை பூர்த்தி இந்த மாதிரி சதாபிஷேகம் இல்லையா, இந்த பீமரத சாந்தி இந்த மாதிரி சாந்தி கர்மாக்கள்லாம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்றோம், அந்த உதய சாந்தி மந்திரத்துல அப்படியே இந்த நட்சத்திர சூக்தங்களை அந்த நட்சத்திரங்களுடைய அபிமான தேவதைகள்லாம் பிரார்த்திக்கணும். அமோனி நட்சத்திராணின்னு அதனால்தான் ஃபெமிலியரா போட்டாரு இந்த நட்சத்திரங்கள். இதெல்லாம் என்ன பண்றது, நம்மளுடைய பிராணையை அபப்பிரசர்பந்தி, அஸ்தமனமாகும் போது எடுத்துன்னு போறது, உதயமாகும் போது வருது. ஆகையினால இதெல்லாம் என்னுடைய பிராணனுக்கு குறைபாடை ஏற்படுத்தலாம். முழிச்சுட்டேன் நானு. அதனால ஹே நட்சத்திர அபிமான தேவதைகளே, மா இல்லையா மே பிரஜாயாக பசுனா மா 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 குரு அப்படின்னாக்க மனாஹே, தயவு செய்து பண்ணாதீங்க, என்ன எங்க காப்பாத்துங்க அப்படின்னா. மாமம பிராணை, என்னுடைய பிராணனையும் அதே மாதிரி அஸ்தமனம் படி செய்யாதீர்கள், உதயமடையமும் வேண்டாம். என்ன மா அபப்பிரசுபத உத்சிருபத, மா உத்சிருபத அப்படின்னா என்ன, அஸ்தமனையும் வேண்டாம் உதயமடையமும் வேண்டாம். ஹே நட்சத்திர அபிமானி தேவதைகளே, உங்களுடைய உதய அஸ்தமனங்களால் என்னுடைய ஆயுள் குறைவுபட வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். அதற்கப்புறம் இதாச்சா, நட்சத்திரம் ஆச்சு, சூரியன் ஆச்சு, சில தேவதைகள்லாம் இருக்கு. மாத தேவதை, பக்ஷ தேவதை எல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு பட்சத்துக்கும் ஒரு நாளைக்கும் ஒரு திதிக்கும் ஒரு தேவதை இருக்கு. நமக்கு தெரிய திதி நித்யா பூஜை எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? பிரதமா திதிய திருத்திகன்னு இது திதிகள்லாம் இருக்கு. உத்தராயணத்துக்கு ஒரு தேவத்தை இருக்கு, தட்சிணாயணத்துக்கு ஒரு தேவத்தை இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு மாசத்துக்கு ஒரு தேவத்தை இல்லையா? அந்தந்த ராசி சித்திரையான மேஷம், வைகாசினா ரிஷபம்,
இல்லையா? ஆணினாக்க மிதனம், இப்படி நம்ம எல்லாத்துக்கும் தேவதைகள்லாம் இருக்கு. இமே ரிதவஹா சர்வேஷாம் பூதானாம் பிராணேரப பிரசர்பந்தி ச உத்சர்பந்தி ச மாமே பிரஜாயா மா பசூனா மா மம பிராணேர் அபப்ரஸ்ருபதமோத்ஸ்ருபத. மாத தேவதை, பக்ஷ தேவதைகள்லாம் இருக்கிறார்களே, இவர்கள்லாம் என்ன பண்றாங்க? மாசாபிமானி தேவதை, பக்ஷாபிமானி தேவதைகள், இவர்கள் தான் மாதங்களுக்கும் பட்சங்களுக்கும் காரணமாக, ரித்துக்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர்கள். இமே ரிதவஹா, எங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியுது. மாறிக்கொண்டே இருக்கிறத கண்ணால பாக்குறோம். சித்திரை மாசமும் வைகாசி மாசமும் அடிக்குது வெயில். ஆணி ஆடியில வேற மாதிரி இருக்கு, ஆவணி புரட்டாசியில அது வேற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து என்ன, ஐப்பசி கார்த்திகையில மழை கொட்டி தள்ளுறது. ஐப்பசி கார்த்திகை, மாசி பங்குனி வேற மாதிரி இருக்கு. முன்பனி காலம், பின்பனி காலம், இலையுதிர் காலம், கார்காலம், மழை காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தந்த தேவதைகள் இருக்காங்க இல்லையா? அந்த தேவதைகள்லாம் என்ன பண்றது, உதிக்கும் போதும் போகும்போதும் எல்லா பிராணனையும் எடுத்துக்கொண்டு போறது இல்லையா? பிராணை அப்ப பிரசர்பந்திச்ச உத்சர்பந்திச்ச எடுத்துன்னு போறது. இது நமக்கு இந்த சீக்கிரம் தெரிஞ்சவன், வைதிகத்தை தெரிஞ்சவனுக்கு தான் இந்த சீக்கிரம் தெரியுது. நம்ம எல்லாம் என்ன ப்ரே பண்றோம்? அம்மா நாங்க ப்ரே பண்றோம், மாமே பிரஜாயா மா பசுவனாம் மாமம பிராணை அப்ப உத்ஸ்ருபத இல்லையா? அபப்ரஸ்ருபத உத்ஸ்ருபத. ஆகையினால நீங்க பக்ஷ தேவதைகளே, நீங்கள் இந்த பிராணைகள் ஒரு குறையும் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அஸ்தமடைய வேண்டாம், உதயம் அடையவும் வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ருத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்கு. மாசத்துக்கு இருக்கிற தேவதை, பட்சத்துக்கு இருக்கிற தேவதை மாதிரி ருதுக்க ஒரு தேவதை இருக்கு. அந்த ருது ஒரு தேவையும் பிரார்த்தனை பண்ணிடுவோமே அப்படின்னு 2 மாசத்துக்கு வருது, பட்சத்துக்கு வர தேவதையை மனசுல வச்சுட்டு ஒண்ணு படிச்சோம். இப்ப என்ன பண்றா, ருத்துக்களுக்குன்னு அபிமான தேவதைகள் இருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால இமே மாசாஷ்ட அர்த்த மாசாஷ்ட சர்வேஷாம் பூதானாம் பிராணைரப பிரசர்பந்தி ச உத்சர்பந்தி ச மாமே பிரஜாயா மா பசூனா மா மம பிராணைர் அபப்ரஸ்ருபத மோத்ஸ்ருபத. இந்த ருதுக்களின் அபிமான தேவதைகளாக இருக்கக்கூடியவர்களும் இல்லையா, உங்களுடைய உதய அஸ்தமனங்கள்னால என்னுடைய ஆயுளானது குறைபட வேண்டாம். அதனால நீங்கள் என்னுடைய பிராணங்களோட, என்னுடைய பசுக்களோடையும் பிராணனோடையும் அஸ்தமையும் அடைய வேண்டாம், உதயமும் அடைய வேண்டாம், ஏ ருத்து தேவதையே அப்படின்னு கேட்டார். மாசாஷ்ட அர்த்த மாசாஷ்ட, 15 நாளைக்கு ஒரு தடவை மாறக்கூடிய பட்ச தேவதை, மாச தேவதை, இந்த தேவதை எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு எல்லாமே சேர்ந்து அந்தந்த காடு கண்ட்ரோலுக்கு அது போயிடுறது. அந்த சீசன், அந்த சீசனல் காட்ஸும் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு. அயம் சம்பத்சரஹா சர்வேஷாம் பூதானாம் பிராணேரப பிரசர்பதி சோத்சர்பதி ச மாமே பிரஜாயா மா பசூனா மா மம பிராணேரப பிரஸ்ருபமோத்ஸ்ருப ச. சம்பத்சரம் அப்படின்னு ஒவ்வொரு சம்பத்சரத்துக்கும் ஒரு தேவதை. பிரபவ, விபவ இல்லையா? எல்லாத்துக்கும் ஈஸ்வரா, வெகுதான்யா, கர, நந்தன, எத்தனை தேவதைகள் பாருங்க. ஒரு அந்த சம்பத்சர தேவதையும் பிரார்த்தனை பண்ணணும். அந்த சம்பத்சர தேவை வரும், போகும்போது என்னுடைய பிராணன் எடுத்துன்னு போயிடும் இல்லையா? வரும்போது நான் எனக்கு 1 வயசு ஆயிடுத்துன்றதை காமிக்கும் இல்லையா? ஒரு வருஷம் எனக்கு பாடினா பர்த்டே கொண்டாடினா என்ன அர்த்தம்? 68th பர்த்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? 67 years போயிடுச்சு, அண்ணன் ரெடியா இருக்கணும்ன்ற அர்த்தம் அதானே? அதனால எனக்கு என்ன ஆயுஷ் பிரம்மா கொடுத்தாரோ அது இருக்கணும்பா, எனக்கு அபமிருத்தி வரக்கூடாது அப்படின்றாரு. அயம் சம்பத்சரஹா சர்வேஷாம் பூதானாம் பிராணேரப பிரசர்பதி சோத்சர்பதி ச மாமே பிரஜாயா மா பசூனா மா மம பிராணேரப பிரஸ்ருபமோத்ஸ்ருப ச. சம்பத்சரன்ற அபிமானி தேவதை இப்ப பிரார்த்தனை பண்றோம். இந்த வருஷாபிமானி தேவதைகள் எல்லாம் எல்லா பிராணிகளையும் உயிர்களுடன் அஸ்தமடைகின்றது இல்லையா? உதயம் அடைகிறது. ஆகையினால இது எல்லாத்தையும் போட்டுன்னு போறது இயற்கை தான். ஆனாலும் நான் ஒரு பிரார்த்தனை பண்றேன், என்னுடைய பிரஜை, பசு, நான் இவர்கள் பிராணங்களுடன் அஸ்தமடையக்கூடாது, உதயம் அடையக்கூடாது. அதே மாதிரியே இதையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்ப இன்னொரு பிரார்த்தனை. பகலுக்கு ஒரு தேவதை இருக்காரு மித்ரன், ராத்திரிக்கு ஒரு தேவதை இருக்காரு. பகல் வந்துட்டு போறதே. அவர் போகும்போது சும்மா போவார, ஒரு வயசை குறைச்சிட்டு தானே போவார்.
சன்னோ விஸ்வமித்ர சம்பருணா சன்னோ பவத்தர்யமா சன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதி சன்னோ விஷ்ணு ருக்ரம. நம்ம டெய்லி சாந்தி பாடத்துல சொல்றோம் மித்ரன் வருண் நல்லா இருக்கு என்ன இல்லையா. இப்ப இத மகா சர்வேஷாம் பூதானாம் பிராணைரப பிரசற்பதி சோத்சற்பந்தி ச மாமே பிரஜாயா மா பசூனா மாமம பிராணைரப பிரஸ்ருபமோத்ஸ்ருப. இதம் அஹஹா. அஹஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? பகல். பகலுக்கு அபிமானி தேவதையே உங்களை பிரார்த்திக்கிறேன். நீங்கள் அஸ்தமனமாகும் பொழுதும் உதயமாகும் பொழுதும் உயிர்களை எடுத்து செல்வீர்கள். ஆனாலும் எனது பிரஜை பசு நான் இல்லை, இவர்கள் அஸ்தமனம் அடைய வேண்டாம், உதயம் அடைய வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். அதுக்கு அடுத்தது இயம் ராத்திரி சர்வேஷாம் பூதானாம் பிராணேரப பிரசற்பதி சோத்சற்பதி ச மாமே பிரஜாயா மா பசூனாம் மாமம பிராணேரப பிரஸ்ருபமோத்ஸ்ருப. இப்போ பகல் தேவதி பார்த்தோம். சன்னோ மித்ரஹா, அந்த மித்ரனை பார்த்தோம். வருணன் இருக்காரு, ராத்திரி தேவதை இருக்க. இயம் ராத்திரி, இந்த ராத்திரி அபிமான தேவதை இப்பொழுது பிரார்த்திக்கப்படுகிறது. எனது சர்வேஷாம் பூதானாம் அப்ப பிரசற்பதி ச உத்சற்பதி ச. அஸ்தமடைய செய்வீர்கள், அப்புறம் உதயமடைய செய்வீர்கள், எனக்கு தெரியும். தயவு செய்து என்னையும் என்னுடைய பிரஜைகளையும் என்னுடைய பசுக்களையும் பிள்ளை பேரங்களையும் நீங்கள் செய்யாமல் போக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. சொல்லிட்டு ஓம் பூர்புவஸ்வஹா அப்படின்னு சொன்னான். ஓம் பூர்புவஸ்வஹா, ஓம் பூர்புவஸ்வஹா. பிரணவத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது முதல்ல அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது பிரம்மாவனுடைய ஜாகிருத்தியாக வந்த வார்த்தைகள் என்ன? ஓம் பூஹு புவஹா ஸ்வஹா அப்படின்ற வார்த்தை. இந்த மூன்று லோகம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், இந்த மூன்று லோக ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யாரு? ஓம் எனக்கூடிய பிரணவத்தினுடைய பொருளான பரபிரம்மன் தான், பரமாத்மா தான். அந்த பரமாத்மா விசேஷமாக சூரியன்ல சாநித்தியத்தை கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த மந்திரத்தினாக தெரியுது. சூரியன்ல அவர் சாநித்தியமாக இருக்கிறதுனால அவர்தான் ஆயுள் விருத்தியை வேண்டி அவரை உபாசிக்கிறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லி இல்லையா. ஓம் பூர்புவஸ்வஹா அப்படின்னு சொல்லி எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் பூர்புவஸ்வஹா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி பண்ணா அதை சொல்லிட்டு உபாசிக்கணும் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. அதுக்கப்புறம் ஏதத்வோ மிதுனம் மானோ மிதுனகும் ரீட்வம் அப்படின்னா ஏதத்வோ மிதுனம், இந்த ஓம் பூர்புவஸ்வஹான்னு சொல்லியிருக்கேன். இந்த ஓம்ன்றது என்ன? பரபிரம்மம் இல்லையா. இப்ப இந்த கான்டெக்ஸ்ட்ல சூரிய நமஸ்காரத்துல அவரை தான் பிரார்த்திக்கிறேன், ஆயுள் விருத்திக்காக பிரார்த்திக்கிறேன். யோ அசௌ தபன்ன தேதி சர்வேஷாம் பிராணானா ஆதாய தேதி அப்படின்னு ஆரம்பிச்ச சூரியனும் பரமாத்மாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்க முடியாம இருக்கக்கூடியவராக ஏதத்வோ மிதுனம், இவா ரெண்டு பேரும் ஆத்துக்கார் கொண்டாட்டி மாதிரி சேர்ந்து இருக்கார்கள் இல்லையா. ஓம் வடிவமாக இருக்கக்கூடிய பிரம்மமும் ஆதித்யனும் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறார்கள். ஏதத்வோ மிதுனம் இல்லையா. மா நோ மிதுனம் ரீட்வம். ரீட்வம் ரீட்வம்னா அதே மாதிரிதான் நானும் என்னுடைய மனைவியும். நகா மிதுனம், எங்களுடைய மிதனம். மா ரீட்வம், இதை கெடுக்காது. எங்க குடும்பத்துல சௌக்கியமாக இருப்போம் இல்லையா. இந்த பிரிவினை என்பது வரக்கூடாது, டைவர்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு அந்த அபிமானத்தை நட்சத்திரம், மாசம், பட்சம், ருது, வருஷம், பகல், இரவு, இந்த அபிமானி தேவதைகளே நீங்க எல்லாம் பிரணவத்தின் பொருளான பிரம்மத்தினுடைய வடிவான சூரியனோட தான் சேர்ந்து இருக்கீங்க. ஒருவருக்கொரு உபகாரத்தை செய்து கொண்டு செயற்கையோடு நீங்க இருக்கக்கூடிய நீங்கள் தாம்பத்தியத்தை ஹிம்சிக்க கூடாது. அதனால இந்த தாம்பத்தியமானது நல்லா இருக்கணும். நானும் என்னுடைய வைவோ இல்லையா அகால மிருத்யுவை அடையக்கூடாது, அபமிருத்யுவை அடையக்கூடாது, எந்த கஷ்டமும் இல்லாமல் இதுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னு மிதுனத்துக்காக, தாம்பத்தியம் நீடிக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை பண்ணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஏதத்வோ மிதுனம் மானோ மிதுனம் ரீட்வம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான சோகம். இப்படி 14வது அணுவாக்கம் முடிஞ்சது. 15வது அணுவாக்கமும்
இதே மாதிரி தான் இருக்கிறதுனால அதையும் பார்த்துடும். அதாதித்யஸ்ய அஷ்டபுருஷஸ்ய வசூநாமாதித்யானாக்ஸ்தானே ஸ்வதேசா பாணி ருத்ராநாமாதித்யானாக்ஸ்தானே ஸ்வதேசா பாணி ஆதித்யானாமாதித்யானாக்ஸ்தானே ஸ்வதேசா பாணி சதாகம் சத்யானாம் ஆதித்யானாக்ஸ்தானே ஸ்வதேசா பாணி அபிதோன்வதாம் அபிக்னதாம் வாதவதாம் மருதாம் ஆதித்யானாக்ஸ்தானே ஸ்வதேசா பாணி ருபூணாம் ஆதித்யானாக்ஸ்தானே ஸ்வதேசா பாணி விஸ்வேஷான் தேவானாம் ஆதித்யானாக்ஸ்தானே ஸ்வதேசா பாணி சம்பத்சரஸ்ய சவிதுஹ் ஆதித்யஸ்தானே ஸ்வதேசா பாணி ஓம் பூர்புவः ஸ்வஹ ரஸ்மயோ வோ மிதுனம் மானோ மிதுனகும் ரீட்வம் அப்படின்னு 15வது அணுவாக்கம். பசுக்களின் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் இவர் எப்படி இருக்கார் பாருங்க. வசூநாமாதித்யானாக்ஸ்தானே ஸ்வதேஜசா பாணி அத ஆதித்யஸ்ய அஷ்டபுருஷஸ்ய ஆதித்யனுக்கு 8 விதமாக இருக்கிறார் அப்படின்னு ஆரோகம் ராஜன் படரன் பதங்கன் ஸ்வர்ணரன் இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இங்க 8 ஸ்தானங்கள் அவளுக்கு சொல்லி ஸ்வஸ்தானங்கள் சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா வசந்தோ வசுபி சஹ சுக்லவாசா ருத்ரகணஹா அப்படின்னு சொன்ன மாதிரி வசு ருத்ராதிகள் சூரியனின் மூர்த்திகள் இல்லையா. வசு ருத்ரன் எல்லாம் சூரியனுடைய மூர்த்திகள்லாம். இந்த மூர்த்திகள்னால இங்க என்ன பண்றோம், வசூனாம் ஆதித்யானாக்ஸ்தானே அஷ்டவசுக்கள் ரூபமாக இருக்கக்கூடிய சூரியனுடைய மூர்த்திகள் வசூனாம் ஆதித்யானாக்ஸ்தானே சூரியனுடைய மூர்த்திகளாக வசுருத்ராதிகள் சூரியனுடைய மூர்த்தியாக இருக்கிறார்கள். அவர்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய மந்திரங்களை குறிக்குவா. அஷ்டவசுக்கள் வடிவமாக விளங்குற சூரியனை லோகத்தில் வசித்து கொண்டு உங்களுடைய பிரசாதத்தினால எங்களுக்கு ஒரு காந்தி கிடைச்சிருக்கு. ஏதோ நாங்க கண்ணால பாக்குறோம், மூக்கால போறோம், எல்லா காலமும் அப்படி ஒரு பிரைட்டா இருந்துட்டு இருக்கோம். எங்களை பார்த்தா ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு இருந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய காந்தியானது இருக்க இந்த காந்தி இல்லையா, உடம்புல இருக்கக்கூடிய இந்த காந்தி, மனசுல இருக்கக்கூடிய இந்த தேஜஸ், உடம்புல இருக்கக்கூடிய தேஜஸ், இதெல்லாம் குறைஞ்சிட்டே வரும். நீங்க அஸ்தமிச்சீங்கன்னாக்க நீங்க உதயமாகும் போது இதெல்லாம் வந்துட்டே இருந்தா எங்களுக்கு வாழறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால ஸ்வதேஜசா வாணி அப்படின்னா எனக்கு சொந்தமான காந்தியினால நான் காந்தி உள்ளவனாகவே விளங்க வேண்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு இருந்தோம். ஒரு இடத்துலயே நம்ம என்ன பண்ண இதை போட்டு போட்டு பார்த்துக்கணும். ருத்ராநாமாதித்யாக்ஸ்தானே ஸ்வதேசா பாணி ஆதித்யானாமாதித்யானாக்ஸ்தானே ஸ்வதேசா பாணி சதாகம் சத்யானாம் ஆதித்யானாக்ஸ்தானே ஸ்வதேசா பாணி அப்படின்னு சொன்னா ஸ்வதேஜசா எனக்கு சொந்தமான காந்தினால நான் இந்த காந்தி குறையில்லாதவனாக இருக்க வேண்டும். குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு, குறையில்லாமல் விளங்க வேண்டும். ஆதித்யனே அஷ்டவசுக்கள் எப்படி காந்தி உள்ளவராக அவரவர்கள் ஸ்தானத்தில் வசிக்கும்படி நீங்கள் அருள் புரிகிறீர்களோ அதே மாதிரிதான் எங்களையும் எங்களுடைய காந்தியை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன் கடமை அப்படின்னு பண்றோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ருத்ராநாமாதித்யானாக்ஸ்தானே 11 ருத்ர வடிவமாக இருக்கக்கூடிய மூர்த்திகள் இங்க சொல்றார் இல்லையா. 11 ருத்ரர்கள் பிரப்ராஜமான, ஏற்கனவே நம்ம பிரப்ராஜமானாம் விவதானாகும் வாசுகி வைத்துதம் வாசுகி வைத்துதானாகும் ருத்ராநாகஸ்தானே ஸ்வதேசா பாணி ரஜதானாம் ருத்ராநாகஸ்தானே ஸ்வதேசா பாணி பருஷானாம் ருத்ராநாகஸ்வாசே பிரப்ராஜன் விவதானன் வாசுகி வைத்துதன் ரஜதன் பருஷன் ஷாமன் கபிலன் அதிலோகிதன் ஊர்துவன் அவபதந்தன் வைத்துதன் அப்படின்னு 11 ருத்ரர்கள் இருக்கிறார்கள். அந்த 11 ருத்ரர்களையும் இல்லையா 11 ருத்ரர்கள் வடிவமாக விளங்குகிற ஆதித்ய ஆதித்யானாம்ன்ற பதத்துக்கு ஆதித்யானாம் துவாதச ஆதித்யால் தேவர்கள் இருந்து கொண்டு ஏகாதச ருத்ரர்களாக இருந்து கொண்டு நீங்கள் எங்களுடைய காந்தி போகாமல் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். அடுத்தது ஆதித்யானாம் ஆதித்யானாகஸ்தானே துவாதச ஆதித்யால் வேற இருக்க. இந்த 11 ருத்ரர்கள் அஷ்டவசுக்கள் துவாதச ஆதித்யால். இப்படி இவர்கள் 8 + 11 + 12 இல்லையா 23 8 31 பிளஸ் அஸ்வினி தேவர்கள் சேர்ந்துதான் 33 தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. 33 தேவர்கள்னு சொல்றோமே, அதுல அஷ்டவசுக்களை பிரார்த்தனை பண்ணோம்.
ஏகாதச ருத்ரர்களை பிரார்த்தனை பண்ணோம். இப்ப துவாதச ஆதித்யர்களே பாதி. ஆதித்யானாம் அப்படின்னாக்கா இங்க ஆதித்யானாகஸ்தானேன்னு அர்த்தம். துவாதச ஆதித்யால் என்ற தேவர் வடிகமாக இருக்கக்கூடியவர்களே அப்படின்னு. சதாம் சத்யானாம், சத்யானாம் உண்மை பேசுகிறவர்கள், சதாம் சத்தான லோகத்தில் வெகுமானிக்கப்படுகிறவர்களாக இருக்க மகரிஷிகள் அப்படின்னு அர்த்தம். அபிதூன்வதாம் அப்படின்னா அர்த்தம் மேகம் அங்கு இங்கு சஞ்சரிக்க மாதிரி செய்யற மாதிரி மனிதர்களை எதிரில் வந்து ஹெம்சிக்கக்கூடிய வாதவதாம் காற்றுக்கு எஜமானராக இருக்கக்கூடியவர்கள் மருத்து. அந்த மருத்துக்கெல்லாம் அடிக்கும் பொழுது என்னையும் அடித்து கொண்டு போயிடுவார்கள், என் குடும்பத்தையும் அடிச்சு கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றால் எங்களுடைய காந்தியை நீங்கள் வாதவதாம் மருதாம் அப்படின்னா. ஆதித்யானாம் சுதேசா பாணி ருபூனாம் ஆதித்யானாகஸ்தானே அப்படின்னாரு. ருபு என்ற தேவதை வடிவமாக இருந்து கொண்டிருக்கார். ருபூனாம் ஆதித்யானாகஸ்தானே ருபு வடிய ருபு அப்படின்னு ஒரு தேவர்களுடைய வடிவங்கள் இருக்காததாக வேதத்துல இருந்து நமக்கு தெரியுது. இப்படி ருபு தேவதைகளாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் எங்களை வாழ்க்கையில வந்து அடித்து கொண்டு போகிறார்கள். அப்போ எங்களுக்கு குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. எங்களுடைய காந்தி குறையறதுக்கு அந்த காந்தியை சுதேசா பாணி நம்ம வேண்டதுனால அந்த தேவதைகளும் ருபு முதலிய தேவைகளும் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். விஸ்வேஷாம் தேவானாம், விஸ்வே தேவர்கள் அப்படின்னு ஒரு தேவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா. நம்ம நல்ல காரியத்துக்கெல்லாம் விஸ்வே தேவர்கள் நம்ம கூப்பிடுவோம் இல்லையா. அந்த விஸ்வே தேவர் ஒரு நல்லவர். அவர் எப்பொழுதும் நல்லத நாந்தி மாதிரி சோபனமாக இருக்கக்கூடிய தேவதை. நமக்கு சாத்தத்துக்கெல்லாம் கூட விஸ்வே தேவர் ஒண்ணு, ருத்ரன் ஒண்ணுன்னு போன விஸ்வே தேவர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தேவதை. அந்த தேவதையும் என்னுடைய காந்தி போகாம இருக்கணும்ன்றதுக்காக அவரையும் கவனிக்கிறோம் நாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் விஸ்வேஷாம் தேவானாம் ஆதித்யானாகஸ்தானே சுதேசா பாணி. அதுக்கப்புறம் 8வது இப்ப 1 அஷ்டவசுக்கள், 2 11 ருத்ரங்கள், 3 துவாதச ஆதித்யால், 4 சத்யானாம், 5 அபிதூன் வந்தாம் இல்லையா. அதுக்கப்புறம் 6 ருபூனாம், 7 விஸ்வேஷாம் தேவானாம், 8 சபிதுஹு சம்பத்சரஸ்ய அப்படின்னு சொன்னார். சம்பத்சரஸ்ய சபிதுஹு அப்படின்னு சம்பத்சர தேவதைகள், பிராணிகளை விருத்தி செய்யக்கூடிய சம்பத்சர தேவதைகள் வடிவமாக இருக்கக்கூடிய ஆதித்யனே, சூரியனுடைய ஸ்தானே, சூரியனுடைய ஸ்தானத்துல வசிந்து கொண்டு உங்களுடைய பிரசாதத்தினால எங்களுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த காந்தியை ஸ்வதேஜசா பாணி பிரகாசம் உள்ளவனாக நீங்கள் விளங்க வைக்க வேண்டும் அப்படின்னு அவரை பார்த்துட்டு கடைசியில ஓம் பூர்புவஸ்வஹா ரஸ்மயோவோ மிதுனம் மானு மிதுனகம் ரீட்வம் பிரணவத்தினுடைய பிரம்மத்தினுடைய பொருளாயும் பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம்ன்ற ரோகத்தையும் எப்படி நீங்க எஜமானராய் இருந்து கொண்டு என்ன பிரியாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படி ஸ்திரீ புருஷர்கள் போல ஒருவருக்கு ஒரு உபகாரம் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அப்படி மகிமை வாய்ந்த நீங்கள் என்ன பண்ணோம், எங்களுடைய தாம்பத்தியத்தையும் ஹிம்சிக்க வேண்டாம். உங்களுடைய ரஷ்மயா, உங்களுடைய இந்த கிரணங்கள் எங்களை மிதுனம் மானோ மிதுனகம் ரீட்வம் ஹிம்சிக்காமல் போங்கள் அப்படின்னு சொல்லி மகிமை வாய்ந்த நீங்கள் எங்களுடைய தாம்பத்தியத்தை மிதுனகம் மா ரீட்வம் மிதுனம் நஹா மா ரீட்வம் மிதுனம் எங்களுடைய தாம்பத்திய மகிமையை ஹிம்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி 15வது அத்தியாயம். 16வது அத்தியாயமும் தேமதா ஆரோகஸ்ய ஸ்தானே சுதேசா பாணி ராஜஸ்ய ஸ்தானே சுதேசா பாணி பட்டரஸ்ய ஸ்தானே சுதேசா பாணி பதங்கஸ்ய ஸ்தானே சுதேசா பாணி ஸ்வர்ணரஸ்ய ஸ்தானே சுதேசா பாணி ज्योतिषीमतस्य स्थाने स्वदेशा बाणी विभासस्य स्थाने स्वदेशा बाणी कश्यपस्य स्थाने स्वदेशा बाणी ओम भूर्भुवस्वः आपो वो मिथुनं मानो मिथुनगुं रीड्वम् அப்படின்னு சொன்னார். ஆரோகன், ராஜன், பட்டரன், பதங்கன், ஸ்வர்ணரன், ஜோதிஷிமான், விபாசன், இப்படி 7 பேர் இருக்காங்க. இவாளோட சேர்ந்து 7+1 பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி 7வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். ஆரோகோ பாஜப்பட்டர பதங்கஹா ஸ்வர்ணரோ ஜோதிஷீமான் விபாசஹா தே அஸ்மே சர்வே திவமாத பந்தி ஊர்ஜம் துஹானானுபஸ்புரந்த இதி கஷ்யபோஷ்டமஹ சமஹாமேரும் ந ஜஹாதி அப்படின்னு நம்ம அங்க பார்த்தோம் 7வது அனுபாகத்துல.
கஷ்யபோ அஷ்டமஹா அப்படின்னு. இந்த ஆரோகன், ராஜன், பட்டரன், பதங்கன், ஸ்வர்ணரன், ஜோதிஷிமானு, விபாசன், இப்படி 7ஓட கூட சேர்ந்து கஷ்யபரிய நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்படி ஆரோகம், ராஜம் முதலிய இடத்துல 8 விதமான சூரியங்கள் சொல்றாங்க. அந்த 8 விதமான சூரியங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம், ஆரோகசிய ஸ்தானே, ராஜஸ்ய ஸ்தானே, அவாவால வேற வேற இடத்திலிருந்து இருந்து கொண்டு தன்னுடைய ஒளியை, கிரணங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பரப்பி கொண்டிருக்கக்கூடியவர்களை நம்ம என்ன பண்றோம், அவளுடைய பெருமையை சொல்றதுக்காக இந்த 6th கேஸாக ஆரோகசிய, ராஜஸ்ய, பட்டரஸ்ய, பதங்கஸ்ய அப்படின்னு சொல்லி இதெல்லாம் விபக்தியோட படிக்கப்பட்டு இவர்களையெல்லாம் நம்ம பிரார்த்திக்கணும். உங்களுக்கு எனக்கு சொந்தமான காந்தியை பிரகாசமாக நீங்க வேண்டும் உங்களுடைய பிரசாதத்தினால அப்படி அவளையும் வேண்டினோம். கஷ்யப அந்த 8 ஸ்தான சூரியனுடைய ஸ்தானங்களை இங்க விசேஷமாக சொன்னதான இந்த 8 ஸ்தானங்களையும் நம்ம வேண்டினோம். அதுக்கப்புறம் ஓம் பூர்புவ ஸ்வஹ ஆபோவா மிதனம் மானோ மிதனகும் அட்பம். இப்ப பாருங்க, அங்க போன தடவை சொல்லும் போது ரஷ்மயத்தை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஏதத்வோ மிதுனம் நட்சத்திரம் பாசம் இப்படி எல்லாம் வடிவமாக இருக்கக்கூடிய பிரம்மம் பிளஸ் ஆதித்யத்தை வேண்டினோம். 15வது அத்தியாயத்துல ரஷ்மயா இல்லையா, சூரியனுடைய கிரணங்களை வேண்டினோம். இங்க என்ன வேண்டுறோம் அப்படின்னாக்கா ஜலாபிமானி தேவி, பிரணவத்தினுடைய பொருளாகவும் இல்லையா, சூரிய ஜலாபிமானியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடியவராக நீங்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியாம ஸ்திரீ புருஷர்கள் போல இருக்கிறீர்களோ, உபகாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த நீங்கள் எங்களுக்கு தாம்பியத்தை கொடுக்க வேண்டும், நல்ல ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓம் போர்பவஸ்வஹ ஆபோவோ மிதுனம் மானோ மிதுனகும் ரேட்வம் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதே அர்த்தங்கள் தான் அடுத்ததும் வரப்போறது. 11 ருத்ரன்கள், 11 ருத்ராணிகள் பேரை சொல்ல போறாரு. அத வாயோர் ஏகாதச புருஷஸ்ய ஏகாதச ஸ்ரீகஸ்ய, ருத்ரனுடைய சுரூபமாக பிரப்ராஜமானன் முதலே 11 பேர் அவதரித்தார்களாம். அதே மாதிரி 11 ருத்ரர்களின் ஸ்திரீகள் சுரூபமாக அவதரித்தார்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது இதுல இருந்து. அதனால ருத்ராநாகம் ஸ்தானே சுதேசா பாணி அப்படின்னு ருத்ராநாக் ஸ்தானே சுதேசா பாணின்னு படிப்போம். ருத்ராணீநாக் ஸ்தானே சுதேசா பாணி. இவாளுக்கு 11, அவளுக்கு 11. இவாளை பிரார்த்தனை பண்றோம். ஈசான மந்திரம் தான் சரி, இருந்தாலும் பெரிய அணுவாக்கமா இருக்கிறதுனால அடுத்த திங்கக்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.